எப்படின்னா எனக்கு வந்து ட்ரிங்கிங் ஹேபிட் கிடையாது. மாத்திரை வந்து எனக்கு வந்து ஒரு மாதிரி அடிக்ட் ஆகிடுச்சு. அதனால் மாத்திரை போட்டோன்னே சிப்ஸ் நிறைய சாப்பிடுவேன். அது ஒரு சைடிஷ் மாதிரி நாங்கள் யூஸ் பண்ணுவேன். ஆனால் எனக்கு நான் கல்யாணம் பண்ணி என் ஒய்ஃப் அப்படி கிடையாது. இட்ஸ் அடிக்டட். அடிக்டட் ஃபார் எவ்ரி திங், ஸ்பெஷலி ஸ்லீப்பிங். சொல்றதெல்லாம் உங்களுக்கு வந்து லைட்டாக ஃபன்னாக இருக்கும். ஆஸ் பர் த ரியாலிட்டி இதுதான் உண்மை. ஒன்று மாத்திரை போட்டதில் லைட்டாக வந்து தலைடி லைட்டாக கிருக்கலாக இருந்துச்சு. காலைல வந்து அவங்க வாமிட் எடுத்ததை நான் பார்த்தேன். அது ஒரு மாதிரி ஆச்சு எனக்கு. வாமிட் எத்தனை வாட்டி எடுப்பாங்கன்னா 3 வாட்டி எடுப்பாங்க. அதுவும் அந்த பேக்கெட் ஃபுல்லாக எடுப்பாங்க. ரொப்பி எடுப்பாங்க. இப்போ இது சொன்னதுக்கப்புறம் நான் கையில் லிக் பண்ணதான் அது ஒரு டேஸ்ட். அந்த டேஸ்ட் வந்து நீங்கள் ஃபீல் பண்ணி பாருங்கள். நீங்கள் நினைப்பீங்க பாக்கெட் தான் காலி பண்ணி கிடையாது. பாக்கெட்டில் நான் ஒரு 4 பீஸ் 5 பீஸ் சாப்பிட்ருப்பேன். இன்னொரு கை ஒன்று உள்ளே வரும் பாருங்கள். அப்பப்போ அதெல்லாம் சாப்பிட்டது அவங்க தான். ஒன்றும் கிடையவே கிடையாது. வந்ததுலேருந்து ஒரு 4000 ரூபா செலவு பண்ணியிருப்போம். ஒன்றும் கிடையாது. காஃபி ஒன்று குடித்தோம். அதுதான் காஃபின்னு தெரியல, ரொம்ப கசக்குது. கேட்டால் அதுதான் வந்து நீங்கள் நான் இல்லை, நான் ஹாட் சாக்லேட் மட்டும்தான் கேட்டேன். நான் காஃபியே குடிக்க மாட்டேன். உங்கள் அம்மாவுக்கு இந்த விஷயம் தெரியக்கூடாது. 600 ரூபாய்க்கு நான் காஃபி அவங்க பையன் வாங்கினான்னு தெரிஞ்சுன்னா எங்கள் அம்மா கொஞ்சம் லைட்டாக ஹார்ட் வடிக்கும். அது அவங்க அம்மாவுக்கு தெரிஞ்சுன்னா அவ்வளோதான், ஸ்பாட்டில் அவங்கள பெட்டில் தூக்கின்னு போகிற மாதிரி இருக்கும். இந்த விஷயத்தெல்லாம் நம்ம சீக்கிரட்டாக வச்சுருவோம். நன்றி, தேங்க்யூ.